photosynthesis in higher plants-ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னா அது கெல்வின் சைக்கிள். இதில் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இதை இப்போ இன்னைக்கு டீட்டெயில்டாக கிளியராக பார்த்துடலாம். இந்த என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்கிற டயக்ராம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்காது, ஒரு சில கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்கிற உங்களுக்கு இந்த சைக்கிளை பார்த்துங்க. இந்த சைக்கிள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் உங்களுக்கு க்ளீனாக ஓரளவுக்கு புரிஞ்சிடும். இதிலே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்யூபிபி, இது வந்து ஒரு 5 கார்பன் காம்பவுண்ட். ரிபுலஸ் பிஸ்பாஸ்பேட்டுங்கிறது 1,5 ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் 5th பொசிஷன்லேயும் பாஸ்பேட் இருக்குது. இது வந்து ஒரு 5 கார்பன். கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு 1 கார்பன் காம்பவுண்ட். ஸோ டோட்டலாக 6 கார்பன். இந்த 6 கார்பன் வந்து கார்பாக்சிலேஷன் ப்ராசஸில் 2 ஸ்ப்ளிட் ஆகுது. 2 3 பாஸ்போக்ளிசரிக் ஆசிட். இங்கே வந்து 3 பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் நினச்சிடக்கூடாது. 3ங்கிறது 3rd கார்பனில் ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்குது, அதனால தான் அது 3PGN கொடுத்துருக்காங்க. 3rd கார்பனில் பாஸ்பேட் இருக்குது. இதை வந்து 3 PGN நினச்சிடக்கூடாது. இங்கே தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த மாதிரி கிடையாது. 2 மாலிகுல் தான் ஃபார்ம் ஆகுது. 2 3 கார்பன் காம்பவுண்ட். அந்த 2 3 கார்பன் காம்பவுண்ட் எதுனா பாஸ்போக்ளிசரிக் ஆசிட். 3rd பொசிஷனில் பாஸ்பேட் இருக்கிறதுனால அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் வந்து ரிடக்ஷன். ரிடக்ஷனில் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ட்ரையோஸ் பாஸ்பேட். ட்ரையோஸ் பாஸ்பேட்டுங்கிறது ஆல்ரெடி நீங்கள் இந்த ரெஸ்பிரேஷன் சாப்டர்ஸ்லையும் படிச்சிருக்கலாம். அந்த கிளைகோலிசிஸில் கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட், டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட், இதெல்லாமே வந்து ட்ரையோஸ் பாஸ்பேட். அதுவுமே வந்து உங்களுக்கு 3 கார்பன் காம்பவுண்டு. அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த குளுக்கோஸு, சுக்ரோஸு, ஸ்டார்ச், இதுதான் நம்மளுக்கு வந்து மெயின் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுக்கு வந்து ஏடிபி அண்டு NADH வந்து யூஸ் பண்ணிக்குது. 3rd ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஜென்ரேஷன். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு, பெரிய சைக்கிள், நிறையா உங்களுக்கு வந்து டிவைட் ஆகும். நம்மளுக்கு என்சைட்டில் சிம்பிளாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை மட்டும் பார்த்துக்கிறோம். இங்கே வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து நிறையா சைக்கிள்ஸ் போயிட்டு நிறையா வரும். நிறைய ப்ராடக்ட், இன்டர்மீடியட் ப்ராடக்ட்லாம் ஃபார்ம் ஆகி லாஸ்ட்டாக வந்து RU5P, சரிங்களா, ரைபோஸ் 5 பாஸ்பேட்டுங்கிறது ஒன்று உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ரிபுலோஸ் 5 பாஸ்பேட்டுக்கு முன்னாடி வந்து 155 பெஸ்பேட். இது வந்து வெறும் 5 பாஸ்பேட். அதில் வந்து இன்னும் ஒரு பாஸ்பேட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரிபுலோஸ் 15 பிஸ்பாஸ்பேட். இது வந்து வெறும் 5 பாஸ்பேட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 15 பிஸ்பாஸ்பேட் ஃபார்ம் ஆகும். அதுக்கு வந்து ஒரு பாஸ்பேட் தேவைப்படுது, அதுதான் வந்து ATP. அதனால தான் அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ATP தேவைப்படுது. இந்த ப்ராடக்டில் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு 5th பொசிஷனில் மட்டும்தான் பாஸ்பேட் இருக்கும். RUBPயில் ஃபஸ்ட்டு கார்பனில் 5th கார்பனில் ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு பாஸ்பேட் குரூப் இருக்கும். ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்மளுக்கு இங்கே தேவையில்ல, அதனால் நான் கொடுக்கல. அதெல்லாம் தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. இதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஒரு 5 கார்பன் காம்பவுண்டு, ஒரு 1 கார்பன் டோட்டலாக 6 கார்பன். அது வந்து 2 3 கார்பன் மாலிகுலாக ஃபார்ம் ஆகுது. 3 பாஸ்போக்ளிசரிக் ஆசிட். 3rd பொசிஷனில் பாஸ்பேட் இருக்குது. நெக்ஸ்ட் ரிடக்ஷன் ப்ராசஸில் வந்து ட்ரையோஸ் பாஸ்பேட். இதுவுமே 3 கார்பன் காம்பவுண்ட் தான். கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட், டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட், இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து குளுக்கோஸ், சுக்ரோஸ்டார்ச், இதுதான் நம்மளோட மெயின் ப்ராடக்ட் பிளான்ட்டில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து RU5P. 5th பொசிஷனில் மட்டும்தான் பாஸ்பேட் இருக்கும். இது நமக்கு ரீஜெனரேஷன் பண்ணி திரும்ப அதே ப்ராடக்ட் வரணும்னா அப்போ தான் நமக்கு சைக்கிள் கண்டினியூ ஆகும். ஸோ இங்கே ஒரு ATP யூஸ் பண்ணி ரிபுலோஸ் 15 பிஸ்பாஸ்பேட்டுங்கிறது வருது. இதுதான் நம்மளுக்கு தியரியில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அடுத்தது பார்க்கலாம். Kelvin and his co-workers worked out a whole pathway and showed that the pathway operated in a cyclic manner. இது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸாக கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. The RUBP was regenerated. RUBP வந்து கார்பன் டை ஆக்சைடு கூட கம்பைன் ஆகி பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் ஃபார்ம் ஆனாலும் திரும்பவும் அதே RUBP வந்து ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. அப்போ தான் சைக்கிள் கண்டினியூ ஆகும். Where the synthesized, இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் வந்து கூட உங்களுக்கு நீட்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம். சுகர் வந்து எப்படி சிந்தசைஸ் ஆகுதுங்கிறது லேட்டஸ்ட்
understand very clearly that the Calvin pathway occurs in all photosynthetic plants. It does not matter whether they have C3 or C4 pathway. எந்த pathway இருந்தாலும் சரி, C3-4 plants இருந்தாலும் சரி, or C4 plants எதுவா இருந்தாலும் Calvin pathway நடக்கும் கண்டிப்பா. For ease of understanding, இதை வந்து நம்ம வந்து 3 stages-ஆ divide பண்ணிக்கிறோம். Carboxylation, reduction, regeneration. First process வந்து carboxylation is the fixation of carbon dioxide into a stable organic intermediate. இது வந்து ஒரு இன்டர்மீடியேட் தான், இது வந்து ஃபைனல் ப்ராடக்ட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, கார்பாக்சிலேஷனாலே நம்மளுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ணுறது தான். ஸோ மோஸ்ட் குரூஷியல் ஸ்டெப், இது கூட ஒரு எம்சிக்குள்ளே கேட்கலாம், எது மோஸ்ட் குரூஷியல் ஸ்டெப் ஆஃப் தி கெல்வின் சைக்கிள் அப்படி கூட கேட்டு வைக்கலாம். உங்களுக்கு கார்பாக்சிலேஷனுங்கிறது தெரிஞ்சுங்க, இது மோஸ்ட் குரூஷியல் ஸ்டெப். கார்பன் டை ஆக்சைடு இஸ் யூட்டிலைஸ்டு ஃபார் கார்பாக்சிலேஷன் ஆஃப் RuPP, ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் தான். அது வந்து எப்படி கார்பாக்சிலேஷன் நடக்குதுங்கிறது, திஸ் ரியாக்ஷன் இஸ் கேட்டலைஸ்டு பை என்சைம் RuBP கார்பாக்சிலேஸ். ஸோ இந்த என்சைம்ஸ் கூட கேட்கலாம். RuBP கார்பாக்சிலேஸ் which results in formation of 2 molecules of 3-phosphoglyceric acid. ஏற்கனவே சொல்லியிருந்தீங்களா, 2 molecules of 3-phosphoglyceric acid. இங்கே வந்து 3 phosphoglyceric acid நினச்சிக்காதீங்க. தேர்ட் பொசிஷனில் பாஸ்பேட் குரூப் இருக்குது தேர்ட் கார்பனில், அதனால தான் அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த என்சைமுக்கு இன்னொரு என்ன ஸ்பெஷாலிட்டினா, திஸ் என்சைம் ஆல்சோ ஹேஸ் அன் ஆக்சிஜனேஷன் activity. It will be more correct to call it RuBP carboxylase oxygenase. இந்த என்சைமுக்கு வந்து 2 கார்பாக்சிலேஷனுக்கும் யூஸ் ஆகும், ஆக்சிஜனேஷனும் நடக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து RuBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ், அதான் ஷார்ட்டாக ருபிஸ்கோன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2 ப்ராப்பர்ட்டியுமே இருக்குது, கார்பாக்சிலேஷனும் பண்ணும், ஆக்சிஜனேஷனும் நடக்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் அட்மாஸ்பியர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து உங்களுக்கு கார்பாக்சிலேஷன் நடக்கிறதுல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3-phosphoglyceric acid. இது வந்து ஒரு இன்டர்மீடியேட் ப்ராடக்ட் தான், ஃபைனல் ப்ராடக்ட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரிடக்ஷன். நிறைய சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் leads to the formation of glucose. ஸோ நிறையா பிரான்ச்சஸ் ஃபார்ம் ஆகும், டைஹைட்ராக்சிஅசிட்டோன் பாஸ்பேட்டு, ஜைலிலோஸ், ஃப்ருக்டோஸ். அது வந்து உங்களுக்கு ஸ்டேட் போர்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க, அது நம்மளுக்கு என்சிஆர்டி புக்கில் இல்லை. ஸோ அதனால் அது நீட்லேயும் கேட்க போகிறதில்ல, அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அந்த சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது, குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுது ஃபைனலாக, அதுதான் நமக்கு முக்கியம். தி ஸ்டெப் இன்வால்வ்ஸ் யூட்டிலைசேஷன் ஆஃப் 2 molecules of ATP for phosphorylation and 2 of NADPH for reduction per carbon dioxide. இங்கே தான் முக்கியம், ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு தான் நம்மளுக்கு 2 molecules of ATP and 2 NADPH. The fixation of 6 molecules of carbon dioxide and 6 turns of cycle are required for formation of 1 molecule of glucose from the pathway. So ஒரு glucose ஃபார்ம் ஆகணும்னா நம்மளுக்கு வந்து 6 molecules of carbon dioxide and 6 turns of cycle. ஒரு டர்ன் தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க, ஒரே ஒரு சைக்கிள் தான் நம்மளுக்கு இங்கே எக்ஸாம்பிளில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 6 சைக்கிள்ஸ் நடக்கணும், 6 கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுது, 6 டர்ன்ஸ் ஆஃப் சைக்கிள் நடந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு குளுக்கோஸ் மாலிகுலே ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ 6னாலே நம்மளுக்கு நீங்கள் டோட்டலாக கால்குலேட் பண்ணிக்கணும், அந்த கால்குலேஷன் லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க, அது அடுத்து பார்க்கலாம். ரீஜென்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அசெப்டார் மாலிகுல் RuBP is crucial if the cycle is to continue uninterrupted. என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு, ரீஜென்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அசெப்டார் மாலிகுல், இது கூட கேட்கலாம் நீட்டில் உங்களுக்கு, எது கார்பன் டை ஆக்சைடு அசெப்டார் மாலிகுல்ன்ட்டு இப்படி ஒரு இன்டெரக்டாக கூட கேட்கலாம் உங்களுக்கு. அது வந்து ஏன் குரூஷியலாக அதுதான் முக்கியம், ஏன்னா திரும்ப RuBP உங்களுக்கு ரீஜென்ரேட் ஆனால் தான் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு கூட கம்பைன் ஆகி திரும்பி பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். The regeneration step requires 1 ATP for phosphorylation to
ஃபார்ம் RUBP. ஸோ இந்த ஒரு ஸ்டெப்லேயும் நம்மளுக்கு வந்து ஒரு ஏடிபி தேவைப்படுது. ஸோ அப்போ டோட்டலாக ரிடக்ஷனில் 2 ஏடிபி, ரீஜென்ரேஷனில் ஒரு ஏடிபி. ஸோ டோட்டலாக 3 ஏடிபி ஃபார் ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு அண்டு 2 NADPH. இங்கே ஏடிபி எல்லாம் எங்கே வருதுன்னா உங்களுக்கு ஃபாஸ்போரைலேஷன் பற்றி படிச்சிருப்பீங்க. அதேமாரி ஃபார் ரிடக்ஷனுக்கு NADPH ஃபோட்டோசிந்தசிஸில் உங்களுக்கு ரெஸ்பிரேஷனில் வர மாதிரி இருக்கும். ஸோ அதான் நெக்ஸ்ட்டு பாஸ்போ கிளிசரேட்டு கிளிசரிக் ஆசிட் ரெண்டுமே சேம் தான். நீங்கள் இந்த காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க கெமிஸ்டில். ஸோ அது ரிலேட்டடானது இது. ஸோ அதில் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த ஆனையானிக் கேட்டையானிக் ஃபார்ம் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. காஞ்சிகேட் ஆசிட், காஞ்சிகேட் பேஸ் அந்த மாதிரி வர 3-பாஸ்போ கிளிசரிக் ஆசிடுக்கு 3-பாஸ்போ கிளிசரைடுக்கு எல்லாமே சேம் தான். ரிடக்ஷன் ஸ்டெப்பில் ஒரு ஏடிபி அண்டு NADPH வந்து ஏடிபியாகவும் NADPயாகவும் உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ட்ரையோஸ் பாஸ்பேட். இதை பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு நீட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரையோஸ் பாஸ்பேட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வேர்டு இருக்கிற எல்லா நேம்ஸுமே ரொம்ப முக்கியம். சுக்ரோஸ் அண்ட் ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரீஜென்ரேஷன் ஸ்டெப்பில் தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஏடிபி தேவைப்படுது. ஸோ அங்கே வந்து ஒரு ஏடிபி போயிடுது. ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டெப்பில் முடிஞ்சால் திரும்பவும் ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாசேட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதான் இங்கே இது வந்து ஒரு 5 கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஒரு 1 கார்பன். கார்பாக்சிலேஷன் நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 3-பாஸ்போ கிளிசரிக் ஆசிடுங்கிறது 2 ஃபார்ம் ஆகும். 2 3-பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் 2 3 கார்பன் காம்பவுண்டு. நெக்ஸ்ட் ட்ரையோஸ் பாஸ்பேட்டுங்கிறது அது நேம்லேயே இருக்குது இல்லையா, 3, அதுவும் 3 கார்பன் தான். உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரீஜென்ரேஷனில் இங்கே கொடுக்கல, பட் அதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, RU5P ரிபுலோஸ் 5-பாஸ்பேட் ஃபார்ம் ஆகும். அதில் இன்னொரு பாஸ்பேட் சேர்ந்ததுன்னா உங்களுக்கு RU15 பிஸ்பாஸ்பேட் ஃபார்ம் ஆகும். அதுக்கு ஒரு ஏடிபி தேவைப்படுது பாஸ்பைலேஷன். Hence, for every carbon dioxide molecule entering the Kelvin cycle, 3 molecules of ATP and 2 NADPH are required. The 3 molecules of ATPங்கிறது ரிடக்ஷனில் 2, ரீஜென்ரேஷனில் 1. ஸோ டோட்டலாக 3 ATP and 2 NADPH are required. It is probably to meet this difference in number of ATP and NADPH. ஏன்னா நம்மளுக்கு NADPH விட ATP வந்து நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுது. அதனால தான் சைக்ளிக் பாஸ்பைலேஷன் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சைக்ளிக் பாஸ்பைலேஷன் ஏன் அங்கே தனியாக இன்னொரு ஸ்டெப்பில் ஏன் ATP அதிகமாக சிந்தசிஸ் ஆகுதுன்னா டார்க் ரியாக்ஷனில் இந்த ப்ராசஸ்க்காக தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டு மேக் 1 molecule of glucose 6 tons of cycle are required. நமக்கு கொடுத்துருக்குது பிக்சரில் ஒரு சைக்கிள் தான். ஸோ அப்போ குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகணும். ஏன்னா குளுக்கோஸ் வந்து ஒரு 6 கார்பன் இல்லையா, C6H12O6. ஸோ அப்போ 6 கார்பன்றதுனால 6 tons of cycle தேவைப்படுது. ஒர்க் அவுட் ஹவு மெனி ATP and NADPH molecules should be required to make 1 molecule of glucose through the Calvin pathway. ஸோ அதோட கொடுத்துட்டாங்க. 6 கார்பன் டை ஆக்சைடு, 18 ATP, 12 NADPH இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அவுட்புட் என்னென்னா 6 கார்பன் டை ஆக்சைடில் வந்து ஒரு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுது. 18 ATP. 18ல் உங்களுக்கு இப்படி டிவைட் பண்ணி கேட்கலாம், ரிடக்ஷனில் எத்தனை ATP ப்ளஸ் ரீஜென்ரேஷனில் எத்தனை ATP. இப்போ 18 எப்படி நீங்கள் டிவைட் பண்ணீங்க, 12 ஃபார் ரிடக்ஷன், 6 ஃபார் ரீஜென்ரேஷன். ஸோ இப்படியும் இதுலேயுமே உங்களுக்கு ஒரு நீட்டில் இப்படியும் தனியாக இது மட்டும் ஸ்பெசிஃபிக்காகவும் கேட்கலாம், ரிடக்ஷனுக்கு ஒரு குளுக்கோஸ் மாலிகுலுக்கு எத்தனை தேவைப்படுதுங்கிறது. ஸோ அப்படியும் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து டோட்டலாக 18 ATP, அவுட்புட் என்னென்னா 18 ADP பாஸ்பைலேஷன் நடந்ததுக்கப்புறம். அதுக்கு ரிடக்ஷன் நடந்ததுக்கப்புறம் 12 NADPH வந்து என்னென்னா 12 NADP. இங்கே வந்து ரீஜென்ரேஷனுக்கு நம்மளுக்கு NADPH தேவைப்படாது. இதுவும் கேட்கலாம் உங்களுக்கு, ரீஜென்ரேஷனுக்கு எத்தனை NADPH தேவைப்படுதுங்கிறது. ரீஜென்ரேஷனுக்கு NADPHக்கே வேலை இல்லை, இது நம்மளுக்கு தேவையே படாது. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேட்கலாம், இல்லை 2 or falseல கேட்கலாம். NADPH ஆல்சோ required in
ரீஜென்ரேஷன் அப்படின்ட்டு கூட கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நீங்கள் தெளிவாக ஆன்சர் பண்ணுங்கள்.